Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு பொறியாளர்களின் அலட்சியத்தால் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை பயனற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசு பொறியாளர்களின் முறைகேட்டால் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன பார்க்கலாம். பேருந்து, லாரி போன்ற கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது. இப்படி அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை கனரக வாகனங்கள் பயணிப்பதற்காகவே கட்டப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கும் போது பாதை வளைவாக உள்ளது என்று அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதற்கு செவிமடுக்காத அரசு உயரதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் 5 கோடி ரூபாய் செலவில் சுரங்கப்பாதையை கட்டியுள்ளனர். இதன் விளைவு சோதனை ஓட்டத்தின் போதே சுரங்கப்பாதையில் செல்ல முடியாமல் அரசு பேருந்து திணறியது. சுரங்கப்பாதையில் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் இலகுரக வாகனங்களும் பயணிக்க முடியாத சூழலே உள்ளது. மழை காலங்களில் சுரங்கப்பாதையில் தேங்கும் நீரே அதற்கு காரணமாகும். பவுண்டேஷன் போடையிலேயே அந்த சாலை பெண்டு விழுதுங்கிறத ஊரில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி கிழக்கு ரயில்வே மேலாளரை பார்த்து அதுக்கான மனுவை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை சரி பண்ணி தரோம், இதில் உங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் கொடுத்ததுனால அந்த வேலை தொடர்ந்து நடந்துச்சு. இப்போ அந்த பாலம் போட்டதுக்கு அப்புறம் கனரக வாகனங்கள் போடக்கூடாதுன்னு அவங்களே போட்டு வச்சிருக்காங்க. சுரங்கப்பாதையை தவறாக கட்டிய பொறியாளர்கள் அதனை உடனடியாக சீரமைத்து தருவதாக அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்துள்ளனர். அதுவரை தனிநபரின் இடத்தில் மாற்று வழி போக்குவரத்திற்கு தற்காலிக ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். ஆனால் 4 மாதங்களில் சீரமைப்பதாக கூறப்பட்ட சுரங்கப்பாதை 5 ஆண்டுகள் ஆகியும் கண்டுகொள்ளப்படாததால் தான் ஏமாற்றப்பட்டதாக நில உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த ரோடு எங்களுடைய சொந்த இடம் சார். இது ரயில்வேலுக்காக கொடுத்தோம் சார். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு எங்களை 4 மாதம் டைம்னு சொல்லி ஏமாற்றிவிட்டா சார். எங்களுக்கு வய வேணும், விவசாயம் பண்ணி நாங்கள் சாப்பிடணும். நாங்கள் கூலி வேலை தான் பார்த்து பிழைக்கிறோம். 4 மாதம் தான் டைம் கேட்டாங்க. இப்போ என்னென்னா 5 வருஷமாக எங்களுக்கு இது பண்ணலை. ரயில்வே டிபார்ட்மெண்ட் அரசு எங்களை ஏமாற்றிருக்கா. தவறாக கட்டப்பட்ட சுரங்கப்பாதையை சீரமைப்பது சாத்தியமில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சுரங்கப்பாதைக்கு பதிலாக மேம்பாலம் அமைத்து தருவதே இதற்கு நிரந்தர தீர்வு என்று கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு சுரங்கப்பாதை சிக்கலை தீர்த்து போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாகும். புதிய தலைமுறைக்காக அறந்தாங்கி செய்தியாளர் குமரேசன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.